Hi friends, it's your Aariwingsworld. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லீவ் டிசைன் வந்து பார்க்க போறோம். Actually இவங்க வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு blouse டிசைன் வந்து காமிச்சிருந்தாங்க. அந்த blouse டிசைன் வர்க் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு 3.5 to 4000 வரைக்கும் வரும். அந்த டிசைன் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்தாங்க. பட் அத வந்து காமிச்சோனா இவ்ளோ பிரைஸ் வரும் அப்படினோனா ஓகே எனக்கு அவ்ளோ பட்ஜெட்லாம் வேணாம். பட் எனக்கு சிம்பிள் லுக்காவும் நல்லா பார்க்க லைட்டா கிராண்டா இருந்தா போதும். பட்ஜெட் வந்து ஒரு 2 to ஒரு 2.5 குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. சோ அதனால எனக்கு நான் என்ன சொன்னேன்னா அந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஹாஃப் ஹேண்ட்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பட் அவங்க வந்து எனக்கு எல்போ ஸ்லீவ் தான் வேணும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து எனக்கு டிசைன் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே. சோ அவங்கள்ட்ட சம் சஜஷன் கேட்டு அவங்க செக்குடு பேட்டர்ன்லயே வந்து கொஞ்சம் பண்ணி தாங்க நல்லா லுக்கா வேணும் அப்படின்னு கேட்டனால ஓகே நான் பண்ணி தரேங்கிற மாதிரி சொல்லிட்டேன். சோ இன்னைக்கு நம்ம அந்த பிளவுஸ் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நான் என்ன பண்ண போறேன்னா அவங்களுடைய ஸ்லீவ் ஹைட் என்னங்கறத நம்ம பார்த்துக்கலாம். ஸ்லீவோட ஹைட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 10 இன்ச். சோ அதனால நான் வந்து ஹைட்டுக்கு வந்து 10 இன்ச்சுக்கு கரெக்டா வந்து ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்களுடைய கையோட அகலம் எவ்வளவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 9 இன்ச். சோ அதனால 9 இன்ச்சுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நமக்கு ஸ்கேல் தேவை. இந்த ஸ்கேல் வந்து மக்களே ரொம்பவே முக்கியம். எத்தனை ஸ்கேல் வாங்கினாலும் என்னுடைய வீட்டுல வந்து ஸ்கேல் இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுல ஒவ்வொரு வீட்லயும் இந்த குட்டீஸ்னு ஒண்ணு வச்சிருக்கோமே அதுக்கு படுத்துற பாடுதான். ஒவ்வொரு தடவையும் நான் ஸ்கேல் வாங்க வேண்டியது என் மயன் கொண்டு போய் எங்கேயாவது தூக்கி கொண்டு போய் போட்டு வந்துடுறான். இப்ப போய் இந்த பிளவுஸ்காண்டி நாங்க பாருங்க பெரிய ஸ்கேல் ஒண்ணு குட்டி ஸ்கேல் ஒண்ணு வந்து ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் இன்னும் ஒரு வாரத்திலேயே வந்து காணாம போயிடும். ஓகே. சோ இப்போ நம்ம கீழே இந்த மாதிரி வந்து ஒரு கோடு போட்டுருங்க. அதுக்கப்புறம் சைட்ல இந்த மாதிரி ஒரு கோடு. நான் என்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அப்படின்னா இது ஹைட் மேல 10 இன்ச் இருக்கு அப்படின்னா சைட்ல வந்து எப்பயுமே வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 7 இன்ச் இருக்கணும். இதை விட ஒரு 3 இன்ச் வந்து கம்மியா இருக்கணும். சோ அதனால நான் வந்து சைட்ல ஒரு 7 இன்ச்சுக்கு வந்து கோடு போடுறேன். அவ்வளவுதான். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லைட்டா இந்த சைடு வந்து பெண்டிங், இந்த சைடு மட்டும் பெண்டிங், அதுக்கப்புறம் இந்த சைடு நார்மலா போற மாதிரி வந்து போட்டுக்க வேண்டியதான். ஓகேயா? ஆல்ரெடி இந்த ஸ்லீவ் எப்படி மார்க் பண்றது அப்படின்லாம் நம்ம சேனல்ல வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால போய் பாருங்க. இதை பார்த்தோன்னே எக்ஸாக்டா எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்கன்னா நீங்க போய் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்க டிசைன்ல போய் நீங்க போய் பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டிசைனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஈஸியான ட்ரேசிங் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இப்போ எல்போ ஸ்லீவ் அப்படிங்கறதுனால கீழே ஃபுல்லா பார்டர் லுக்ல வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அதனால இப்போ ஒரு 4.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் இங்க மேல. ஏன்னா நம்ம வந்து கம்மியான பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல டிசைன் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால நான் இந்த இடத்துல வந்து ஒரு பார்டர் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்க ஒரு பார்டர் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இது போக நம்ம வந்து வேற என்ன பண்ண போறோம் அப்படின்னா செக்குடு கொடுக்க போறோம். அதனால நான் வந்து ரொம்ப பெருசாவும் இல்லாம ரொம்ப சிறுசாவும் இல்லாம வந்து ஒரு கரெக்டா ஒரு 1/2 இன்ச் கேப் வச்சு நான் ஒவ்வொரு குட்டி செக்குடு வந்து நான் போட போறேன். அதுக்காண்டி நான் வந்து இந்த மாதிரி வந்து குட்டியை வந்து செக்குடு போடுறேன். ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டாவே போதும். நம்ம அதுக்காக ரொம்பவும் நெருக்கமா போட வேணாம். ஏன்னா பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கறனால நம்ம ஓரளவுக்கு மீடியமாவே பண்ணி கொடுத்தாவே போதும். இதை நீங்க ஹாஃப் ஹேண்டு கூட இந்த டிசைன் அந்த அப்படியே கன்வெர்ட் பண்ணி கூட பண்ணி கொடுக்கலாம். பட் அவங்க எல்போ ஸ்லீவ் கேட்கறாங்கிறனால நம்ம இதை வந்து நான் எல்போவுக்கு பிளான் பண்ணி பண்றேன். ஸோ நம்ம டிசைன் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி கிராண்ட் லுக் கொடுக்குற மாதிரி தான் நான் வந்து பண்ணி கொடுப்பேன். ஸோ அதனால நான் வந்து பண்ணி கொடுக்குறேன். இப்போ இங்க பாருங்க இங்க இருந்து மேல அந்த கார்னருக்கு ஒரு கோடு போற மாதிரி மேல ஒரு நோக்கி கோடு போடுறேன். அடுத்து வந்து ஒரு செக்குடுக்கு மேல ஒரு நோக்கி ஒரு கோடு. ரைட்டா? இப்போ இதே மாதிரி நம்ம ஃபுல்லா இந்த செக்குடு ஃபுல்லா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டோம்னா நமக்கு வேலையும் டக்குன்னு முடிஞ்சிரும். நம்ம அதுக்கு மேல வந்து டக்குன்னு ஒர்க் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் இதுல நான் வந்து இந்த செக்குடுலாம் வந்து எப்படி ஈஸியா போகணும்னு சொல்லி இன்ச் பை இன்ச் வந்து எப்படி மார்க் பண்ணி போடுறதோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ நம்ம சேனல்ல நான் போட்டிருக்கேன். அதனால போய் பாருங்க. ஸோ இது நமக்கு வந்து ரொம்ப எமர்ஜென்சி, நமக்கு வந்து டைமும் கிடையாது. நான் அதோட வந்து உங்களுக்கு வீடியோ ஓகே கண்டிப்பா போடுவோம் உங்களுக்காக வீடியோ எடுப்போங்கிறதுக்காக தான் நான் வீடியோவும் எடுக்கிறேன். ஓகேயா? ஸோ இப்போ நான் வந்து அழகா செக்குடு வந்து கரெக்டா பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா A1 பிராண்ட்ல நான் வந்து ஜரி எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாதிரி சுத்திக்கலாம். ஸோ நான் வந்து ஜரி தான் யூஸ் பண்ணுவேன். ஜரி வந்து நல்லா உங்களுக்கு ஒர்க் ஃபினிஷிங் கொடுக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க இருந்து எடுத்துட்டு ஜரியில இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து நான் வந்து போட போறேன். அதுவும் எத்தனை லைன் கொடுக்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா
டபுள் லைன் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ டபுள் லைன் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆரி கிளாஸஸ் யாராவது ஆன்லைனில் கற்றுக்கணும் அப்படின்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஆரி கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டிச்சஸும் சொல்லி கொடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸோ நார்மல் கோர்ஸ் மட்டும் கிடையாது, அட்வான்ஸ் கோர்ஸ் வரைக்கும் சொல்லி கொடுத்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வித் வந்து மெட்டீரியல்ஸோட சேர்த்து 5000க்கு வந்து சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கோர்ஸ் தனியாக, அட்வான்ஸ் கோர்ஸ் தனியாக, மெட்டீரியல் தனியாக சார்ஜ் இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது, எல்லாமே சேர்த்து 5000க்கு. ஸோ ஆன்லைனில் எல்லாரும் கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி பிளவுஸ் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறது நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ பிளவுஸ் எப்படி மார்க் பண்ணுறது, எப்படி ட்ரேசிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அந்த பிளவுஸ் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹாஃப் ஹேண்ட் எப்படி அளவு எடுக்குது, எல்போ ஸ்லீவ் எப்படி அளவு எடுக்கிறது, நெக்குமே வந்து ஒவ்வொரு பேட்டர்னில் என்ன மாதிரிலாம் வந்து நெக்கு எப்படி வந்து நம்ம வந்து கால்குலேஷன் வந்து எடுக்கணும், அதாவது வந்து யூ நெக், பாட் நெக், அதுக்கப்புறம் வந்து போட் நெக்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு நெக்கு வந்து எப்படிலாம் வந்து ஒர்க் பண்ணணும், அதில் எப்படி நம்ம மார்க் பண்ணணும், அது எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். இது போக ஒவ்வொரு பிளவுஸுக்கும் ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், சுகர் பீட்ஸ் ஒர்க்னா எப்படி பண்ணணும், த்ரெட்னா எப்படி கொடுக்கணும், ஸோ இது எல்லாமே வந்து நான் சொல்லி கொடுத்துருவேன். பிஸ்னஸ் கம்யூனிகேஷனும் வந்து கொடுத்துருவேன். அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணணும்னா அதுக்கு உங்களுக்கு ஆர்டர்ஸ்லாம் எப்படி நீங்கள் வாங்கணும், ஸோ அந்த ஐடியாஸ் வந்து எல்லாமே வந்து நான் சொல்லி கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளாஸஸ் முடிச்சுட்டு எனக்கே நீங்கள் வந்து பிளவுஸஸும் வந்து பண்ணி கொடுக்கலாம். அண்ட் தென் வந்து நானுமே உங்களுக்கு வந்து ஒர்க் உங்களுக்கு ஃபினிஷிங் லெவல் நல்லா இருந்ததுக்கப்புறம் நானே உங்களுக்கு வந்து ஜிபேயும் அமௌண்ட் வந்து போட்டு விட்டுருவேன். சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் நீங்கள் கற்றுக்கணும், இல்லை டேரக்ட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆரி மெட்டீரியல்ஸும் ஸ்டாண்டுமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி டபுள் செயின் நான் போடணும்னு சொன்னேன் இல்லையா, அதனால் இங்கே லாக் பண்ணிட்டு அப்படியே டபுள் செயின் நான் வந்து போட போகிறேன். ஸோ இதை ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன்.